நீங்க இப்பயாவது கேட்டீங்களே அப்பா. இதை நாங்க 2-3 வாரமா ஏங்கிக்கிட்டு இருந்தோம். இந்த இதை கேளுங்க சார் எப்படியாச்சும் கேளுங்க, தட்டி கேளுங்க சார் அப்படிங்கிற மாதிரி கேட்டா அவரு எனக்கு இதெல்லாம் பத்தி அக்கறை இல்லைங்க. எனக்கு வேற வேலை இருக்கு, எனக்கு வேற சோழி இருக்கு, எனக்கு விடுதலை படம் ஆடியோ லான்ச் இருக்கு, அங்க போகணும், அதனால ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா அப்படியே சில்லிஸா முடிச்சுட்டு போயிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு 3 வாரமா முடிச்சுட்டு போயிட்டு இருந்தாரு. இப்ப பாத்தீங்கன்னா அதுக்கான தருணம் வந்திருக்கு போல இருக்கு. ஏன்னா என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு சோசியல் மீடியா மேட்ரு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நானும் வீடியோல சொல்றேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அருண செருப்பால அடியா, செம்ம அடிங்க. ஐயோ கிட்டத்தட்ட சப்புன்னு செருப்பால அடிச்ச மாதிரி தலைவனுக்கு இனிமே மூஞ்சி எங்க போய் வச்சுக்கோங்கன்னு தெரியல. மஞ்சரிக்கும் அவருக்கும் நடந்த சண்டையில இனிமே மஞ்சரிட்டு பேசவே மாட்டான்னு தான் தோணுது. இன்னைக்கு அந்த தேர்ட் ப்ரோ ரிலீஸ் ஆயிருக்கு. மக்களை பார்க்கும்போது சாப்பா தலைவன் நம்ம ஆசையை நிறைவேற்றிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அது என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு 20 பேர் தான் நம்ம வீடியோ பாக்குறாங்க. அந்த ஒரு 20 பேர் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா ரொம்ப எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். ஏன்னா நம்மளுக்கே இவ்வளவு கஷ்டப்பட்டு வீடியோ போடுறோம், இவ்வளவு எடிட் பண்ணி வீடியோ போடுறோம், நம்மளுக்கு ஒரு டிசர்வ் ஆகுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது வியூஸ் வராதனால. அதை நீங்க ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா இன்னும் எனக்கு மோட்டிவேட்டர் ஆகும் நான் நம்புறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா மோனா அப்புறம் பாத்தீங்கன்னா என்னமா மிட் நைட் பிரியாணி எங்க இருக்கீங்க? மிட் நைட் பிரியாணி சாப்பிட்டீங்களா? நேற்று நைட் பிளான் போட்டீங்களே இந்த வாரம் வெள்ளிக்கிழமை நம்ம மிட் நைட் பிரியாணி போடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் நடந்துச்சா, சக்சஸ் ஆயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அண்ட் இதுல மிட் நைட்ல பிரியாணி சாப்பிட்டாங்களா எந்திரிங்க மேடம் அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி சார் கேட்கிறாரு. நான் சோசியல் மீடியானு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடல. அது சொல்ல வேண்டிய டைம் முடிச்சுங்க. ஆல்ரெடி நான் நிறைய வீட்டுல சொல்லிட்டு இருந்தது. ஆல்ரெடி தலைவனை பத்தி நான் புகழ்ந்துட்டு இருந்தது விஜய் சேதுபதி பத்தி புகழ்ந்துட்டு இருந்தது சொல்லிட்டு இருந்ததுதான். என்ன காரணம் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு விஷயம் பிக் பாஸ் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, அது சீக்கிரட்டாவே நடந்தாலும் அது நீங்க சோசியல் மீடியால அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி அவருக்கு ரீச் ஃபுல் அண்ட் ஃபுல் ரீச் ஆச்சுன்னா அது அவருக்கு கண்டிப்பா தட்டி கேட்க வாய்ப்புகள் இருக்குது. அதை தாண்டா கேட்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். நம்ம மிட் நைட் பிரியாணி சாப்பிட்ட ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு தாட்டி சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அது ஃப்ரீ ஆகட்டும். 2வது டைம் சாப்பிட்டாங்க. அது அதையும் கொஞ்சம் ஒரு இதா எஃபெக்டிவா எடுத்தோம். பட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 3வது டைம் பிளான் போடும்போது என்னடா மறுபடியும் இவங்க திங்க போறாங்களோ அப்படிங்கிற மாதிரி பிளான் போடும்போது எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா? சோசியல் மீடியா பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ப்ரெட்ல தான் இருந்துச்சு. அந்த வாரம் ஃபுல்லாவே இந்த வாரம் அது போன வாரம் அந்த ஒரு இதாவே தான் இருந்துச்சு. மிட் நைட் பிரியாணி தலைவர் கேட்க போறாரா அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பா இருந்துச்சு. ஆனா இருந்தாலும் இந்த வாரம் டைம் கிடைச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. என்ன கேட்கறாங்கன்னு பாத்தீங்கன்னா இதுல அப்படியே அருணுக்குலாம் வந்துச்சு பாருங்க, பயங்கரமான போடு. இதே தாங்க முடியல. இதுல என்னன்னா மிட் நைட் பிரியாணி கேட்கலாம் எந்திரிங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி சார் கேட்கிறாரு. இது எதுக்குதான் இவ்வளவு சாஃப்டா டீல் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி தெரியல. ஏன்னா அடுத்தவங்க பொருளை எடுத்து இவங்க சாப்பிடுறாங்க. அது இவ்வளவு சாஃப்டாவா டீல் பண்ணுவீங்க? சாப்பிட்டதை சாஃப்டா டீல் பண்ணாம நாங்க எப்படி டீல் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு எது நினப்புல இருக்குதான்றதுல. ஏன்னா அவ்வளவு சாஃப்டா டீல் பண்றாங்க. ஏன்னா அவ்வளவு பேத்தோட ஒரு கிராசரி இவங்க ஒரு 10 பேர் ஒரு 8 பேர் உட்காந்து சாப்பிடுறாங்கன்னா இது எந்த வகையில நியாயம் தெரியல. இது சரி இது இவர் ரயன் மேட்டர் ரயன் ராணுவ ஜெஃப்ரி இந்த மேட்டர் ஆல்ரெடி நான் போட்டிருந்தேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க சொல்றேன். ஆனா அதுல கூட ஓரளவுக்கு அதுலயும் கொஞ்சம் ஒரு ஹார்டா போன மாதிரி இருந்துச்சு. இருந்தாலும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நியூஸ் வந்தபடி அதுவும் சைலண்டா முடிஞ்ச மாதிரி தான் இருக்கு. இது ஆரம்பத்திலேயே சைலண்டா ஆரம்பிக்கிறாங்களே, எப்படா முடிக்கும் போது ஹார்டா இது முடிக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி டவுட் எனக்கு ரொம்ப ஒரு எப்படா வரும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது எபிசோடு. ஏன்னா இதுல யார் இருக்காங்க பாத்தீங்கன்னா மிட் நைட் பிரியாணில சத்யா, ரயன், தர்ஷிகா, சாச்சனா, அன்சிதா, விஜய் விஷால் அண்ட் ஆர்ஜே ஆனந்தி, அருண் இவங்க எல்லாருமே இருக்காங்க. அண்ட் இவங்க எல்லாருமே 8 பேருமே சேர்ந்து நல்லா குழம்பு வச்சுட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் நல்லா குழம்பு, பால் அண்ட் 2 பேட்டி பிரியாணி அதெல்லாம் தின்னுருக்காங்க. அது இதை பார்க்கும் போது எல்லாத்துமே என்னடா இப்பதானே எங்கடா அரிசியெல்லாம் குறையுது அப்படிங்கிறது எனக்கு இப்பதானடா தெரியுது, நீங்க தான் எடுத்து தின்னுருக்கீங்களாடா அப்படிங்கிற மாதிரி நம்ம தீபக் உடனே அவ்வளவு கஷ்டப்பட்டு கிராசரி கண்டுபிடிச்சு அரிசி எங்கன்னு பார்த்தா நீங்க தான் எடுத்து தின்னுருக்கீங்களாடா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி தலைவர் அவங்க ஒரு இது சொன்னாரு. இது எதனால சொல்றாருன்னா இவங்களை பத்தி உங்கள்கிட்ட என்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்க கேளுங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி சார் இவரால கேட்க முடியாதுல்ல, சாப்பாட்டுக்கு நாங்க உரிமை கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி சார் நடிச்சாப்ல. அதனால அவர் எதுவுமே கேட்கலங்க. சத்தியமா எனக்கு தெரிஞ்சு ஹோஸ்ட் பண்றது எனக்கு சுத்தமா ஈடுபாடு இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா பாத்தீங்கன்னா அவர் ஒருவேளை ஹோஸ்ட் பண்ணுங்கிறக்காண்டி அவர் ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்காரா அப்படிங்கிறது சுத்தமா தெரியல. அதை பத்தி கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா பாத்தீங்கன்னா இது ஒரு சாஃப்டா டீல் பண்ணிட்டு அவங்க கண்டஸ்டன்ட்டுக்குள்ள கேட்க சொல்றாங்க. எப்படின்னா இதை பத்தி உங்களுக்கு என்ன கேட்கணுமோ கேளுங்க அப்படிங்கிற மாதிரி தலைவர் முடிச்சு விட்டாப்ல. ஆனா இவர் லாஸ்ட் முடிக்க எதுவுமே சொல்ல. ஏன்னா நான் சொல்றேன் பாருங்க அப்படியே என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். காணா இவங்க தான் தின்றுருக்காங்களாடா அப்படிங்கிற மாதிரி தீபக் கேட்டிருக்காரு. அரிசியை காணா இவங்க தான் தின்றுருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா என்ன அருண் இதான் அருணுக்கு செருப்படி. நேத்து நியாயம் அநியாயம் நான் அடுத்தவங்க சொத்தெல்லாம் எடுக்க மாட்டேன், அடுத்தவங்க என்ன திருட்டு பையன் நினைச்சிட போறாங்க, திருட்டு குழம்பு நினைச்சிட போறாங்க, திருட்டு தால் திங்கிறான்னு நினைச்சுக்க போறாங்க, இவ்வளவு திங்கிறான்னு நினைச்சுக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி பல சண்டைகள்லாம் உண்டாச்சுல. அதனால சரி நீ நல்ல பையனா இருப்ப அப்படிங்கிற மாதிரி தான் எழுது பார்த்தேன். ஆனா மிட் நைட் கேங்ல சேர்ந்துட்டி அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி சாரே ஒரு ஆச்சரியமா கேட்டாரு. என்ன அருண்
நீங்க வந்து நல்ல நேர்மை நியாயம் பேசிக்கிட்டு இருந்தீங்க, இங்க வந்து நிக்கிறீங்க. ஏன், என்ன காரணம்? ஏன்னா நாங்க திருடவும் இல்ல, கிராசரி திருடி சாப்பிட்டதும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பல வித்தைகள் எல்லாம் போட்டீங்களே, இப்ப என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி தலைவன் வந்துட்டு அருண் வந்துட்டு செருப்பால் அடிக்காத குறையா வந்து இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு மிச்சம் யாருமே வந்து பேசல. இதுல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு அட்டாக் பண்ணது ஃபுல் அண்ட் ஃபுல் யாருன்னு பாத்தீங்கன்னா அருண். ஏன்னா அவர் அந்த அளவுக்கு பேசியிருக்காப்ல. அந்த மஞ்சரியா அருண் சண்டைப்ப அவங்க வந்துட்டு எங்களை திருடுன்னு சொல்லிட்டாங்க, நாங்க திருடி சாப்பிட்டேன்னு சொல்றாங்க, நிறைய சாப்பிட்டேன்னு சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி இதெல்லாம் எனக்கு பிடிக்காதுங்க, இந்த மாதிரி சொல்றதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி வந்து சண்டை போட்டுட்டு இருந்தாப்ல நம்ம அருண். நான் எப்பவுமே ஜென்யூனா இருப்பேன், ஜென்யூன் தான் எனக்கு முக்கியம். சீசன் 7 என் கொண்டாட்டினா அந்த சீசன் 8 அவளோட புருஷன் அப்படிங்கிற மாதிரி வந்து தலைவர் வந்து மனசுல நினைச்சிட்டு இருக்காப்ல. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து நைட்டா வந்து எல்லாம் தின்னு புட்டீங்களாடா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சௌந்தர்யா அவர் போயிட்டு எந்திரிச்சு கத்துறாங்க. எங்களுக்கு கொஞ்சம் வச்சிருக்க வேண்டியதானா, நைட்டா தின்னு புட்டீங்களாடா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவங்க நினைப்புல வந்துட்டு போயிருக்குதான் என்னதுல. ஏன்னா எப்ப பாரு பிரியாணினாவே நம்ம சௌந்தர்யா தான், எனக்கு கொஞ்சம் வைங்கடா அப்படிங்கிற மாதிரி வந்து தலைவர் வந்து தலைவி வந்துட்டு செஞ்சுட்டாப்ல. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தர்ஷிகா வந்து நாங்க சார் என்ன சார் நாங்க கொஞ்சம் தான் சார் சாப்பிட்டோம், ஆளுக்கு ஒரு வாய் தான் சார் விட்டு விட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்து தர்ஷிகா எந்திரிச்சு சொல்ல, ஏமா எவ்வளவு பெரிய திருட்டா இருந்தாலும் திருநதுதாமா, திருட்டு பிரியாணினா திருட்டு கேங்குக்குள்ள நீங்க சேர்ந்துட்டீங்கம்மா, நீங்க உங்களை அஷ்டிக்கவே முடியாரா அப்படிங்கிற மாதிரி வந்து திருட்டு கும்பல் அப்படிங்கிற மாதிரி வந்து தலைவர் வந்துட்டு போட்டு விட்டாப்ல. எவ்வளவு இத்தனோடு திருடினதுதான், இவ்வளவு திருடினதுதான், ஒரு வாய் வச்சாலும் வச்சதான், மறுவாய் எடுத்ததுதான் அப்படிங்கிற மாதிரி வந்து தலைவர் வந்து பயங்கரமான ஒரு டயலாக் விட்டு இது வந்து சாஃப்டா முடிச்சுட்டு போயிட்டாரு அப்படிங்கிறது திட்டவட்டமா தெரிஞ்சு போச்சு. எனக்கு சுத்தமா இதுல வந்து ஹோஸ்ட் பண்றது வந்து அடுத்தவங்க கிராசரி வந்து எல்லாம் இவங்க பர்டிகுலரா வந்து ஒரு 8 பேர் சாப்பிடுறாங்கன்னா அதை தட்டி கேட்காம நீங்க கேளுங்க, தீபக் நீங்க கேளுங்க, முத்து நீங்க கேளுங்க முத்து அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு தலைவர் வந்துட்டு பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு ரொம்ப அப்படியே பார்க்கும்போது ப்ரோமோ பார்க்கும்போது எனக்கு சத்தியமா சரி ஏதோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல அந்த திருட்டு பிரியாணின்னு ஆரம்பிக்கும் போது நல்ல ஒரு ஃபயரா வர மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா அங்க ஃபயர் இல்ல மக்களே, ஃபயர் இல்ல. அண்ட் இந்த திருட்டு பிரியாணியை பத்தி உங்க ஒப்பீனியன் கரெக்டா கமெண்ட் பண்ணுங்க மக்களே, கரெக்டா கமெண்ட் பண்ணுங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி பிக் பாஸோட எல்லா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.